ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மாட்சிமை. இயேசு கலிலேயா கடலோரமாய்ச் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபுவையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலி ஆள்களோடு படகில் விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் எனது அருமை நண்பர்களே, இன்று புனித சந்தியாகப்பருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். சந்தியாகப்பரை பற்றி ஒரு சில வரலாற்று உண்மைகள், ஆதாரங்கள், இவைகளை மையப்படுத்தி இன்று நாம் அவரை பற்றி சிந்திக்கப் போகிறோம். சந்தியாகப்பர் 12 சீடர்களில் ஒருவர். ஆங்கிலத்திலே இவரை செயின்ட் ஜேம்ஸ் என்று அழைக்கிறோம். இவருடைய பெற்றோர், அதாவது அப்பாவினுடைய பெயர் செபதேயு, அம்மாவினுடைய பெயர் சலோமி. அரேபிய மொழியிலே யாக்கூப் என்று அழைக்கிறோம். யாக்கூப் என்றால் அவருடைய பெயர் அரேபிய மொழியிலே. மறைப்போதகராக இவர் ஸ்பெயின் நாட்டிற்கு செல்கிறார். ஸ்பெயின் மொழியிலே புனித என்ற வார்த்தைக்கு சந்த் என்று அழைக்கிறோம். அரேபிய மொழியிலே யாக்கூப், ஸ்பெயின் மொழியிலே சந்த். இந்த 2 வார்த்தைகளையும் ஒன்றாக இணைத்து நாம் தமிழிலே சந்தியாகப்பர் என்று அழைக்கிறோம். இயேசு உயிர்த்ததற்கு பிறகு வரலாறு என்ன சொல்லுகிறது என்றால், இந்த 12 அப்போஸ்தலர்களும் சீட்டு குலுக்கி போட்டு யார் யார் எந்த திசையிலே எந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சீட்டு குலுக்கி போட்டார்களாம். எதன் அடிப்படையிலே? இயேசு அவருடைய உயிர்ப்புக்கு பிறகு சீடர்களை பார்த்து சொன்னார் அல்லவா, உலகெங்கும் போய் நற்செய்தி அறிவியுங்கள் என்று. அதை மையமாக ஏற்றுக்கொண்டு சீடர்கள் சீட்டு குலுக்கி போடும்போது சந்தியாகப்பருக்கு ஸ்பெயின் போக வேண்டும் என்ற சீட்டு விழுந்தது. அதன்படி அவர் ஸ்பெயின் நாட்டிற்கு தன்னோடு 8 சீடர்களையும் அழைத்து சென்றார். 8 சீடர்களும் சந்தியாகப்பரும் ஸ்பெயின் நாட்டை சென்றடைந்தார்கள். அங்கு போன உடனே ஒரு அன்னை மரியாளுக்கு ஒரு சிற்றாலயத்தை கட்டி எழுப்பினார். அந்த ஆலயத்தை மையமாக வைத்து பல இடங்களுக்கு சென்று மறைபரப்பு பணியாற்றினார். சில வருடங்களுக்கு பிறகு தனது தாய் நாடான எருசலேமுக்கு சந்தியாகப்பர் திரும்பினார். அப்போது
அந்த நாட்டிலே, எருசலேம் நாட்டிலே மத கலவரம், கிறிஸ்தவ மத கலவரம், திருச்சபையிலே அதிக குழப்பங்கள், பிளவுகள், பிரிவினைகள். இந்த ஒரு சூழ்நிலையிலே சந்தியாகப்பர் தன்னுடைய பணியை மிக தீவிரமாக ஆக்கிக் கொண்டார். அப்போதைய அரசன் ஏரோது அகிரிப்பா என்பவர் மிக கொடூரமான ஆட்சியை கிறிஸ்தவர்களுக்கு தந்து கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையிலும் சந்தியாகப்பர் தீவிரமாகவும் உற்சாகமாகவும் வல்லமையோடும் இறைப்பணி ஆற்றி கொண்டிருந்தார். தெருக்கள் கூட்டமாக கூடுகின்ற அந்த தெருமுனைகளிலிருந்து மிக தெளிவாக, யாருக்கும் பயமில்லாமல் உற்சாகத்தோடு அவர் அந்த பணியை ஆற்றிக் கொண்டிருந்தார். இதை பற்றி கேள்விப்பட்ட அந்த அரசன் யாகப்பரை அழைத்து சிறையில் அடைத்தான், நீதிமன்றத்தில் நிறுத்தினான். நீதிமன்றத்திலே நீதிபதி கேள்விகள் கேட்டார். ஒவ்வொன்றாக வல்லமையோடும் அதிகாரத்தோடும் அதிகாரத்துணியோடும் பயமில்லாமல் சந்தியாகப்பர் அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னார். இவ்வாறு அந்த பதில்களை கேட்ட அந்த நீதிபதியே நிலைகுலைந்து போனார். ஆனால் இறுதியாக தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக இயேசுவை அந்த நீதிபதி ஏற்றுக்கொண்டார். இதை கேள்விப்பட்ட அரசனுக்கும் பயங்கர கோபம். ஆகவே என்ன செய்தான்? இந்த நீதிபதியினுடைய தலையையும் சந்தியாகப்பருடைய தலையையும் வெட்டி கொண்டு போட்டான், இருவரையும். இந்த 12 சீடர்களிலே அன்பார்ந்தவர்களே, முதல் மறைசாட்சியாக யாகப்பர் இருக்கிறார் என்று வரலாறு சொல்லுகிறது. இதற்கிடையே ஸ்பெயின் நாட்டிலே மிக வேகமாக கிறிஸ்தவம் பரவி கொண்டிருந்தது. யாகப்பருடைய சீடர்கள் ஸ்பெயினிலிருந்து எருசலேமுக்கு வந்து அவருக்கு என்ன ஆச்சு, அவர் என்ன ஆனார் என்று தெரிந்து கொள்வதற்காக இந்த 8 சீடர்களும் ஜெருசலேமுக்கு வருகிறார்கள். அங்கே கேள்விப்படுகிறார்கள், யாகப்பர் தலை வெட்டி கொல்லப்பட்டார் என்று. அந்த கல்லறைகளில் எல்லாம் போய் பார்க்கின்றார்கள். பல வருடங்கள் ஆகிவிட்டனவே, எலும்புக்கூடுகள் தானே இருக்கும். பல கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டதனால் இந்த உடம்பு அல்லது இந்த எலும்புக்கூடு யாருடையது என்று தெரியாமல் போனார்கள். அப்போது இந்த கல்லறை தோட்டத்திலே அந்த 8 சீடர்களும் அமர்ந்து வேண்டினார்களாம். வேண்டும் பொழுது பலத்த காற்று, பலத்த மழை, இடி, மின்னல், என்ன செய்வது என்று தெரியாத அவர்கள் மன்றாடி கொண்டிருந்தார்கள், வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இடியின் மைந்தர்கள் அல்லவா அருளப்பரும் யாகப்பரும், இடியின் மைந்தர்கள் என்று இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள் அல்லவா. ஆகவே இந்த யாக்கோப்பினுடைய 8 சீடர்களும் மன்றாடி கொண்டிருந்த போது ஒரு பலத்த இடி இடித்து அந்த கல்லறையிலே ஒரு குழியை உண்டாக்கி அடையாளப்படுத்தியதாம். சீடர்கள் என்ன செய்தார்கள்? அந்த தலையை மட்டும் அங்கே வைத்துவிட்டு உடல் எலும்புக்கூட்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய நாடான ஸ்பெயினுக்கு சென்றார்கள். அங்கே ஒரு கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டு அங்கே பல புதுமைகள், அற்புதங்கள், கூட்டம் கூடின. இதை கேள்விப்பட்ட அப்போதுள்ள அரசன், ஸ்பெயின் நாட்டு அரசன், அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டினான்.
யாகப்பருடைய நினைவு சின்னமாக, அவருடைய பணிக்காக அவன் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தை எழுப்பினான். மக்கள் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கினார்கள். அருகில் இருந்த நாட்டில் உள்ள மக்கள் கூட அங்கு வந்து அங்கே நடந்த புதுமைகளை பற்றியும் அற்புதங்களை பற்றியும் கேள்விப்பட்டார்கள். இதனால் என்ன நடந்தது? அந்த நாட்டிற்கு வருமானம் அதிகரித்தது. வருமானம் அதிகரித்தது என்றால் வியாபாரமும் அதிகரித்தது. கூட்டம் கூடினவே. அண்டை நாடுகளைச் சேர்ந்த ஒரு சில 3 நாடுகள் இதை பற்றி கேள்விப்பட்டு அந்த நாட்டோடு, ஸ்பெயின் நாட்டோடு அடிக்கடி போர் தொடுத்தார்கள். இதை கேள்விப்பட்ட அரசன் பயந்து விட்டான். என்றால் ஸ்பெயின் நாட்டு படை சிறியது. இந்த 3 நாட்டு படைகளும் ஒன்றாக இணைந்து நமது நாட்டின் மீது படையெடுத்தால் நாம் என்ன ஆவது? பயந்தான். அதே நேரத்திலே என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று போருக்கு தயாரானான். அன்று இரவு ஸ்பெயின் நாட்டு அரசனுக்கு யாகப்பர் கனவில் தோன்றுகிறார். கனவில் தோன்றி தைரியமாக போருக்கு செல், நான் அங்கு வருவேன். அதற்கு இவன் கேட்டானாம், அரசன், நீ வருவீர் என்றால் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது, அடையாளம் காணுவது? யாகப்பர் சொன்னாராம் கனவில், நான் வெள்ளை குதிரையிலே வருவேன், வெள்ளை ஆடை உடுத்தி வருவேன் என்று சொல்லி அந்த போரோடு நான் உங்களுக்காக போராடுவேன் என்று சொன்னாராம். அதற்காகத்தான் அவரை நாம் வெள்ளை குதிரை சந்தியாகப்பர் என்று சொல்லுகிறோமே. இதனுடைய அர்த்தம் இதுதான். அந்த போரிலே படுதோல்வி அடைந்தார்கள் அந்த 3 நாட்டை சார்ந்தவர்களும். அதிகமாக அமோகமான வெற்றி ஸ்பெயின் நாட்டுக்கு கிடைத்தது. அன்பார்ந்தவர்களே, இதன் மூலமாக அவரை பற்றி நாம் என்ன கேள்விப்படுகிறோம், அறிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம்? போராடுகின்ற குணம். என்ன நேர்ந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த தடை வந்தாலும் போராட்டம். இந்த போராட்டத்திலே வெல்வோம் என்ற ஒரு ஆழமான, அசைக்க முடியாத நம்பிக்கை, அந்த ஒரு குணம் யாகப்பரிடத்திலே பார்க்கிறோம், சந்தியாகப்பரிடத்திலே பார்க்கிறோம். இயேசுனுடைய 12 சீடர்களில் இவர் மிக நெருக்கமாக இருந்தவர். 3 பேர், ராயப்பர், அருளப்பர், யாகப்பர். இந்த 3 பேரும் இயேசுவோடு நெருக்கமாக இருந்தார்கள். முக்கியமான நேரங்களிலே, முக்கியமான தருணங்களிலே இயேசுவோடு இவர்கள் 3 பேரும் இருந்தார்கள். இதுவும் ஒரு யாகப்பருடைய ஒரு குணாதிசயம், இயேசுவோடு நெருக்கமாக இருப்பது, இயேசுவோடு எப்போதும் இருப்பது, இயேசுவின் பக்கத்திலே அமர்வது. எனவேதான் நற்செய்தியிலே வாசிக்கிறோம், யாகப்பருடைய அன்னை அம்மா இயேசுவிடம் வந்து 2 பேருக்கும் 2 பக்கத்திலே இடத்தை தாருங்கள் என்று கேட்கிறார். கிடைத்ததோ கிடைக்கவில்லையோ அது வேறு. ஆனால் யாகப்பருக்கு இருந்த பின்னைய சிந்தனை, கருத்து, இயேசுவோடு நான் நெருக்கமாக மட்டுமல்ல, எப்பொழுதுமே அவர் அருகில் இருக்க வேண்டும். இது அவருடைய விருப்பம், அவருடைய குணம். அது மட்டுமல்ல, தியாகம். அவருக்கு இருந்த ஒரு குணாதிசயம் தியாகம். இயேசு கடலோரமாக வந்து கொண்டிருந்த போது அண்ணனையும் தம்பியையும் பார்க்கிறார். அதாவது யாகப்பரையும் அருளப்பரையும் பார்க்கிறார். வாருங்கள் என் பின்னே என்று சொன்ன மாத்திரத்திலே, நற்செய்தியிலே அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம், தன்னுடைய தந்தையையும் வலைகளையும் அங்கேயே விட்டு இயேசுவின் பின் சென்றார்கள். தியாகம், தியாகம், தியாக மனப்பான்மை சற்று தூக்கலாகவே
யாகப்பரிடம் இருந்ததை பார்க்கிறோம். பதவி மோகம் என்று சொல்லலாம். அது பதவி மோகம் அல்ல. ஆதாயத்திற்காக அவர் பதவிகளை நோக்கி சென்றார் என்று சொல்லுவதற்கு பதிலாக அதன் மூலம் அவர் அறிந்தது, அதாவது பணி செய்ய வேண்டும், கடவுளுக்காக, கடவுளுடைய மக்களுக்காக, கடவுளுடைய சமூகத்திற்காக பணி செய்ய வேண்டும். இதற்காக ஒரு தியாகம், சேவை, தொண்டு, அஞ்சாமை, இயேசோடு எப்போதுமே இருப்பது, இயேசுவின் அருகிலே எப்போதுமே இருப்பது, இது போன்ற அனுபவபூர்வமான குண அதிசயங்களை யாகப்பரிடம் பார்க்கிறோம். அதாவது சந்தியாகப்பரிடம் பார்க்கிறோம். அவரை பார்த்து நாம் மன்றாடுவோம். நமக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசவும், அவருடைய குண அதிசயங்களை நமக்கு பெற்றுத்தர, நமக்காக பரிந்து பேச இந்த திருப்பலியிலே ஆண்டவரையும் பார்த்து மன்றாடுவோம்.